காலையில் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் புட்டு செய்யலாம். அரிசி மாவு புட்டு அப்படின்ட்டு தான் அதுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புட்டு செய்யும் பொழுது நம்ம தண்ணி தெளிச்சிட்டு புட்டு மாவு பிசைவோம் பாருங்கள். அப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப விற்காமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது கூடவே தேங்காய் துருவலும் சேர்த்து வேக வைக்கச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தில் நான் வேக வைக்க போகிறதில்ல, இட்லி பாத்திரத்துலேயே தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த புட்டோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு ஜூஸும் ரெடி பண்ணிடலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுட சுட புட்டு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிற ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் தான். கேரட்டு, பீட்ரூட், அதுக்கப்புறமா நெல்லிக்காய் போட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். வெறும் புட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால ஜூஸும் சேர்த்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி வேக வச்ச புட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டு கூட கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறமா நெய் விட்டு நல்லா பெசரியாச்சு. சுட சுட புட்டு, அதுக்கப்புறமா ஏபிசி ஜூஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு.